இன்று கிருஷ்ணபட்ச பிரதோஷம். சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சித்து இந்த கேந்திர ஸ்தானத்துல குரு இடம் பெறும் பொழுது இந்த அஷ்டலட்சுமி யோகம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று கிருஷ்ணபட்ச பிரதோஷம். சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சித்து அவர் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய பதிவுகளில் யோகங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். உங்கள் ஜாதக அமைப்பில் இப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை முழுமையாக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:26க்கு. இன்றைய திதி தேய்பிறை துவாதசி. முடியும் நேரம் இன்று காலை 10:31க்கு. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. முடியும் நேரம் இன்று மதியம் 2:57க்கு. அதன் பிறகு புனர்பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:12 8:13 வரை. அதன் பிறகு மதியம் 1:19 2:50 வரை. மாலை வேளையில் 4:22 5:23 வரை. ராகுகால நேரம் காலை 8:43 10:15 வரை. யமகண்ட நேரம் காலை 11:47 மதியம் 1:10 வரை. கூலிகன் மதியம் 2:50 4:22 வரை. சந்திராஸ்தம ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 7:13க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச பிரதோஷம். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு ஓய்வு, கடக ராசிக்கு பரிவு, சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு வெற்றி, கும்பராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு பொறுமை. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகளிலே சந்திர ஓரை காலை 7:12 8:13 வரை. அதன் பிறகு குரு ஓரை 9:14 காலை 10:15 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:17 1:19 வரை. புதன் ஓரை மதியம் 1:19 2:20 வரை. சந்திர ஓரை மதியம் 2:20 3:21 வரை. குரு ஓரை மாலை 4:22 5:23 வரை. இன்றைய யோகம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அஷ்டலட்சுமி யோகம். எல்லோருக்குமே இந்த லட்சுமி யோகம் வேண்டும் என்று எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் மற்ற யோகங்களிலும் கூட நம்மளுக்கு செல்வ சிறப்புடன் வாழ்வதற்கான தகுதிகள் நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற யோகங்களிலும் லட்சுமி யோகத்திலுமே அது நிறைய உண்டு. இதுக்கு எப்படி நம்ம அமைப்பு இருக்க வேண்டும், நம்ம ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்கள். ராகு நின்ற இடம், அதாவது ராகு 6ல் நின்று அவருடைய கேந்திரம் என்றால் ராகுலேருந்து நீங்கள் ராகு எந்த ராசி, அதாவது ராகு உங்களுடைய ராசி கட்டத்திலே 6ஆம் இடத்தில் நிற்க வேண்டும். அந்த இடத்துல இருந்து குரு கேந்திரத்தில் இருக்கணும். அதாவது 1 4 7 10, அதாவது ராகு இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் 1 2 3 எண்ணி வரும்பொழுது இந்த கேந்திர ஸ்தானத்தில் குரு இடம் பெறும்பொழுது இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த யோகம் உங்களுக்கு உண்டு. அதுவும் அந்த தசாபுத்தி காலங்களிலே ராகு பகவான் உங்களுக்கு இந்த யோகத்தை தருவார். அப்படி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று பார்த்தால் எல்லா விதமான சுபபோகங்களும் இவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் இவர்கள் விருப்பம் போல இவர்கள் அமைத்து கொள்ளலாம். அன்பான மனைவி, கணவன் அமைவார்கள். நல்ல புத்திர பாக்கியமும் இவர்களுக்கு உண்டு. மிக சிறப்பான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். இதுதான் அஷ்டலட்சுமி யோகம். அஷ்டலட்சுமி யோகம் என்று சொன்னால் நம்மளுடைய 8 லட்சுமிமார்களை பற்றி இது சொல்கிறோம் இல்லையா? அதில் இந்த லட்சுமி வீரலட்சுமி, தைரிய லட்சுமி, தானிய லட்சுமின்னு எத்தனை வகை லட்சுமிகள் இருக்காங்க. நம்ம அஷ்ட லட்சுமிகளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதுதான் இந்த கருத்து. மட்டுமல்லாமல் நீங்கள் அதன் வழிபாடை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றது ஒரு மிக முக்கியம். மற்றொன்று தசாபுத்தி காலங்களையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலோ அல்லது உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்திலோ இருக்கிறதா என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். தொடர்ந்து என்னுடன் இந்த பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.